ஓகேவா? கேக்குறதா ஸ்ருதி? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட ஆரிஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, this is called as generally accepted accounting principles. இதுல in simple terms வந்து generally accepted accounting principles வந்து is a collection of commonly followed accounting rules and standards meant for accounting of transactions. கேப்னு ஒன்று இருக்கு ஸ்ருதி. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்கௌண்டன்ஸ் வந்து மஸ்ட் மேண்டேட்லி நோ. இதுல லைக் இன் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அண்ட் யூஎஸ்ல பார்த்தோம்னா அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. The Financial Accounting Standard Boards one is the body that sets up the international accounting standards. In India, the accounting standards for non-corporate entities, including the small and medium-sized enterprises, are issued by the Accounting Standard Boards of Institute of Chartered Accountants of India. Further வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட ஸ்கோப்பு எந்த மாதிரி லைக் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ்க்கும் ஐஎஃப்ஆர்எஸ்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கான்டெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்ல வந்து கான்வர்ஜென்ஸ்ன்றது ப்ராசஸ் ஆஃப் ஹார்மனைசிங் த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ பை வேரியஸ் ரெகுலேட்டரி பாடிஸ். இன் பர்டிகுலரா அப்படி சொல்லணும் அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இது வந்து எப்படின்னா குளோபலா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸ் செட் ஆஃப் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பை இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ். இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு ஸ்ருதி. ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ், இன்னொன்று வந்து நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ். இன்டர்நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ்ன்றது இட் இஸ் அ ப்ராசஸ் வித்தின் விச் ஐஏஎஸ்பி அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் கான்வெர்ஜ் respective accounting standards into one global setup. National level convergence this involves adoption of international accounting standards as a national gap. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் இந்த ஐஏஎஸ்பியும் கிளப் பண்ணி ஒர்க் ஆகிறது தான் வந்து இந்த நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு கான்செப்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் ஸ்ருதி. ரெண்டு கான்செப்ட்ஸ் ரெண்டு கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து தியரியில கேட்பாங்க ஸ்ருதி. என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்? ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ், இன்னொன்று நேஷனல் லெவல் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? இதுல எப்படி நம்ம இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட இது அப்ளிகபிலிட்டி எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். இனிஷியலா என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அதாவது 2015லேருந்து ஆரம்பிச்சது வந்து என்ன பண்ணாங்கன்னா வாலண்டரி பேசிஸ்ல ஓகேவா கம்பெனிஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணாங்க. அப்புறம் 2016ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மேண்டேட்டரியா எல்லா கம்பெனிக்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும், எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா அதாவது the companies listed on the process of listing in India or outside India with a net worth equal to or more than 500 crores. ஓகேவா? அதே மாதிரி unlisted companies having a net worth equal to or more than 500 crores. இல்லாட்டி holding subsidiary joint venture associate. இந்த நாலுமே இந்த மூணுமே வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது ரெண்டும் 2015 2016ல சொன்னாங்களா? 2017ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல எல்லா லிஸ்டட் ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் லிஸ்டிங் இன் இந்தியா அவுட் சைட் தட் நாட் கவர்ட் இன் ஃபேஸ் பண்ணும் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டாங்க 2017ல. இதுல வாலண்டரின்னு சொன்னது, இதுல மோர் தென் 500 க்ரோஸ்ன்னு சொன்னது. இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஃபேஸ் ஒன்ல எதெல்லாம் இதுவாகலையோ அதையும் இன்க்ளூட் பண்ணிடணும் ஃபேஸ் டூல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து நெட்வொர்த் மோர் தென் 500 க்ரோஸ்ன்னு எடுத்துன்னு வந்தாங்கல்ல, அப்புறம் லிமிட்டை இன்னும் கீழே எடுத்துட்டு வராங்க 250 க்ரோஸ் டு 500 க்ரோஸ்ன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ஹோல்டிங் சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட். ஸோ இப்போ நீங்க இது படிக்க போறீங்கன்னா எப்படி அழகா எழுதிக்கோங்கன்னா ஃபேஸ் ஒன் என்ன, ஃபேஸ் டூ என்ன, ஃபேஸ் த்ரீ என்ன அப்படி எழுதிக்கோங்க. ஃபேஸ் ஒன்லயே ரெண்டு இருக்கு.
2015 16 phase 2ன்றது வந்து 2017 வருது. அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும். இந்த இந்தியன் ஏஎஸ் வந்து not only it is the companies who satisfy the above criteria in any account shall immediately apply the Indian accounting standards in subsequent year with companies. அதாவது ஒரு இயர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சப்சீக்வெண்டா அடுத்த வருஷமும் அதே தான் வந்து அவங்க வந்து அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ரிலாக்ஸேஷன் வச்சிருந்த ஒரு பாலிசிஸும் அப்புறம் வந்து மேண்டேட்டரியா பண்ணிட்டாங்க. அதான் ஃபேஸ் 2 ஓடுது. ரெண்டாவது வந்து பி வந்து என்னன்னா ஃபார் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னா என்ன அர்த்தம்னா அதுக்கும் ரெண்டு ஸ்பிளிட் இருக்கு, 2018 அண்ட் 2019. ஓகேவா? ஸோ 2018 2019க்கு வந்து வித் நெட் ஒர்த் ஆஃப் 500 crores ஆர் மோர்ன்றது அது ஒரு கிரைட்டீரியா. நெட் ஒர்த் ஆஃப் 500 crores-ன்றது 2018ல பண்ணாங்க ஸ்ருதி. 2019ல என்ன பண்ணிட்டாங்கன்னா less than 500 crores, இது greater than 500 crores, இது வந்து less than 500 crores. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா ரெண்டுமே என்பிஎஃப்சிஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்றது இதெல்லாம்னா ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த எதெல்லாம் வந்து பேங்க்ஸா இல்லாம இருக்கும்ல அதெல்லாம் முத்தூட் ஃபினான்ஸ், அதெல்லாம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஃபேஸ் 2ல 2019ல லெஸ் தேன் 500 crores-க்கும் வந்து அவங்க எம்பிஏ ஃபீஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணியானோ அக்கௌண்டிங் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அன்லிஸ்டட் என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 250 crores-லேருந்து 500 crores அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் as usual ஹோல்டிங் கம்பெனிஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், சப்சிடரி, அசோசியேட் கம்பெனிஸ் எல்லாருமே above companies excluding those are that are covered under the corporate random எல்லாமே கவர் ஆகுது. இப்போ இதுல ஃபைனலா என்ன சொல்றோம்னா, சோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயம் இந்தியன் ஸ்டாண்டர்டா இந்தியா இந்தியா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் போத் ஆன் ஸ்டாண்ட் அலோன் as well as கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ் வித் நெட்வொர்த் லெஸ் than 250 crores வந்து ஷால் நாட் அப்ளை இந்தியன் ஏஎஸ் ஆன் வாலண்டரி பேசிஸ். நம்பர் 1 வந்து இங்க கொடுத்துருக்கோம் ஃபேஸ் 2ல. நம்பர் 1க்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வருது. நம்பர் 2க்கு வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் தவிர இருக்கிறது எல்லாமே எப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு பி இம்ப்ளிமெண்டட் பை தி இது ஸ்டில் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ரெக்வயர்ட் டு பி இம்ப்ளிமெண்டட் பை ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 2018லேருந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மெட்டீரியல் வந்து அதோட ஸ்டாப் ஆயிருக்கு, அதனால அப்படியே வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, வேற நீங்க இன்சூரன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்த வருஷம் வருமா, இல்ல இந்த வருஷம் பார்த்துருக்கீங்களா கார்பரேட் அக்கௌண்டிங்ல? கரெக்ட். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் தாரணி. ஓ சாரி சாரி ஸ்ருதி. ஒன்று வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷெட்யூல் நம்பர் ஷெட்யூல் 2 ஷெட்யூல் 3 போட்டு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல ஒன்று பண்ணுவோம். கரெக்டா? அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. It issued a circular under section 34 of Insurance Act 1930 which mandates insurers to comply with Indian accounting standards. அந்த ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட தான் அப்ளிகபிள் ஆகும் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஆர்ஆர்பி தவிர ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இட் இஸ் ரெக்வயர்ட் டு பி இம்ப்ளிமெண்டட்ன்றான். ஆனால் இப்போ கரண்டாக என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு எக்ஸாக்டாக எனக்குமே தெரியல. பட் ஃப்ரம் த தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்பதான் நம்ம வந்து இந்த ஃப்ரம் த டீடைல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து படிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஏஎஸ் ஒன்ன்றது என்னன்னா இட் டாக்ஸ் அபவுட் மோர் ஆன் ஹவு யுவர் எவ்வளோ தூரம் வந்து இன்டெகிரிட்டி ரிலேட்டடாவோ இல்ல நம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்றத என்ஃபசஸ் பண்ணி எடுத்துட்டு வரது தான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஓகேவா? இது மேண்டேட்ரி இன் நேச்சர். இதுல வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ, ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. கரெக்டா?
அதான் மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் டெப்ளீஷன் ஒரு கம்பெனி ஒரு மாதிரி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரெண்ட். கான்ட்ராக்ட் காஸ்டிங் முடிச்சிட்டாங்களா லாவண்யா மேம்? அதுல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு, அந்த அப்புறம் வந்து அதுலேருந்து வந்து நம்ம 50% அபோவ் கம்ப்ளீட் பண்ணோம்னா 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட்ஸ், அந்த கால்குலேஷன் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி சொல்ற வரேன்னா அது வந்து காஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட ஹோல்சம் பிஎன்டலோ ஒரு ஃபினான்ஷியல் இதுவே பார்த்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்டிங்ல. எஸ்கலேஷன் கிளாஸ்ன்றது ஒன்று படிச்சிருந்தீங்களா? எஸ்கலேஷன் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ சிமெண்ட், இப்போ நான் வந்து ஒரு மூட்டை சிமெண்ட் 400 ரூபாய்க்கு அக்ரி பண்ணி பில்டரும் வந்து பையரும் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு அக்ரிமெண்ட் போடுவான் ஸ்ருதி, இந்த மாதிரி திடீர்னு சிமெண்ட் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பையர் அதுக்கு இது பண்ணிக்கணும், பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்கலேஷன் கிளாஸ். ஓகேவா? அந்த மாதிரி இது வந்து ஒரு கம்பெனிலயும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது வந்து ஃபாரின் கரன்சி கன்வர்ஷன். இன்வென்ட்ரியே ஒரு கம்பெனி வேல்யூவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்டான்ஜிபிள் அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ்ல எப்படி வந்து அந்த டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்றாங்கன்றதுலாம் சொல்றதுதான் AS1. ஓகேவா? அப்புறம் நான் இப்ப எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் படியா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இது வந்து அந்த ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது phase 1 phase 2, இது நல்லா பாத்துக்கோங்க. இப்போ illustration 1 இந்த வீடியோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். ஏன்னா இந்த இது வந்து பிரேக் ஆகுது.